ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் இத்தனை பேர் நம்மளால் சாகுறாங்களே அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் படுத்திருந்த இடத்துல எல்லாம் அந்த போலீஸ் மார்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் ஊதுபத்தி விற்கிறக்காக ஒரு குட்டி பையன் வந்து இதை வாங்கிக்கோங்க 10 ரூபா தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஊதுபத்தியில் எனக்கு தேவையில்லை, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அந்த பையன் விடவே மாட்டேங்கிறான். ஒன்றாவது வாங்கிக்கோங்க 10 ரூபா தான் அப்படிங்கிறான். என்னடா இவன் போகவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுத்து அந்த ஊதுபத்தியை வாங்கும்போது தான் அந்த பையன் அழுகிறத கவனிக்கிறான். நான் தான் வாங்கிட்டேனேடா, வேற எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எங்கள் அப்பா இங்கே தான் படுத்திருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சிருது. அங்கேருந்து போயிட்டு இருந்த பையனை இழுத்து பிடிச்சி பேக்கெட் இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறான். அந்த பையனோட மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம ஹீரோ அத்தனை தடவை அந்த காசை கையில் பிடிச்சிக்கிட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு தடவை கூட அந்த பையன் எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு நினைக்கல, ஊதுபத்தி விற்றதுக்கு காசு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த காசு வேணாம் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பையனை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுமே எனக்கு பணம்லாம் வேணாம், ஊதுபத்தி வேணாம், கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அவங்கள கொண்டு சம்பாரித்த பணம் தான் கடைசியில் அவங்களுக்கே பிரயோஜனப்பட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மனசு ஃபுல்லாக வலியாக தான் இருக்குது.